பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறேன் உங்கள் எல்லோரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறாங்க. கர்த்தருடைய ஒரு புது அனுகிரகம் உங்களுடைய வீட்டில் உங்கள் மேலே இன்னைக்கு வரப்போகுதுங்க. விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்க போகுது. வார்த்தை எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறுகிறேன் அப்படின்ட்டு வார்த்தை இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் கர்த்தருடைய சாட்சியை சொல்லியிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறாரு அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தருக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? இல்லை பிரதர், நான் சொல்லியிருக்கிறேன் பிரதர் அப்படின்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே விட்டுட்டீங்களா? இல்லைங்க, நம்ம கர்த்தருடைய அனுகிரகத்தை பெற்று நம்ம எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தில் இருக்கிறோமோ அதை நம்ம சொல்லணும் மற்றவங்களுக்கு. அப்போ தான் கர்த்தர் எப்பேற்பட்ட நல்லவருன்ட்டு இன்னொருத்தருக்கும் தெரியுங்க. நிறைய பேர் எதை யோசிக்குவாங்க, இல்லை பிரதர் இந்த மாதிரிலாம் செஞ்சால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வேறு மாதிரி பேசுகிறாங்க பிரதர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இல்லைங்க, நம்ம கர்த்தர் நல்லவர் தான் நம்ம சொல்ல போகிறோமே தவிர நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒன்றும் எதுவும் செய்ய போகிறது இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா செய்கிறாங்க, மதம் மாற்றுறாங்க தானே சொல்கிறாங்க. நம்ம யாரையும் மதம் மாற்றலைங்க, மனதை தான் மாற்றுறோம். நம்ம கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறோம், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறாருன்னு சொல்கிறோம், பாவத்தை செய்யாதீங்கன்னு சொல்கிறோங்க. நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஐயோ அவங்க வந்தாலே இந்த மாதிரி தாங்க செஞ்சுடுவாங்க நிறைய பேரை. அந்த மாதிரிலாம் ஒரு சில கூட்டம் தெரிஞ்சிட்டு இருக்கு தானே. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய பதிலடி கொடுக்குவார் கூடிய விரைவில். நீங்கள் பாருங்கங்க. அதே போல் நிறைய பிள்ளைகள் கஷ்டத்தில் இருப்பீங்க, நிறைய பிள்ளைகள் கண்ணீரில் இருப்பீங்கங்க. அவங்களுக்கெல்லாம் தான் நம்ம போய் சுவிசேஷமே சொல்கிறோம். ஆனால் அந்த மாதிரி ஜனங்களை யாருமே கண்டுக்க கூட மாட்டாங்கோ. நம்ம அவங்கக்கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லும் போது தான் நிறைய பேருக்கு அவங்க மேலே ஐயோ இப்போ இவங்கக்கிட்ட எதுக்கு நீ இயேசுவை பற்றி சொல்கிற, இவங்கக்கிட்ட எப்படி நீ இப்படி பேசுகிற அப்படின்ட்டு வந்துடுவாங்க தானே. அந்த மாதிரி ஜனங்களுக்காக கூட நம்ம ப்ரேயர் பண்ணலாங்க. கண்டிப்பாக கர்த்தர் பவுலை மாற்றினது போல் அவங்களையும் மாற்றுவார்னு நான் விசுவாசிக்கிறேங்க. கண்டிப்பாக எல்லாமே மாறும் சூழ்நிலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.